ஹாய்ப்பா, இன்றைக்கி பூரி பண்ண போகிறேன். அந்த பூரி வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வர்றதுக்கு சின்ன குட்டி குட்டி டிப்ஸு அதை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நான் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் ரவை, 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தண்ணி தான் ஊற்றுறேன். அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி. இப்போ நீங்கள் நிறையா மாவு எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீனி கூட போடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தான் பசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிங்கன்னு வைங்களேன், பூரி வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இல்லை அந்த மாதிரி கையில் ஒட்டாத பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் பூரி தேய்க்கிறப்போ வந்து ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க. திக்காக தேய்ச்சிங்கன்னா பூரி உப்பி வராது, தின்னாக தேய்ச்சிங்கன்னா அப்பளம் மாதிரி போயிடும். போட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்து கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பி வரும். அது மாதிரி மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கிட்டிங்கனாலும் அதிகமாக ஆயில் உங்களுக்கு செலவாகாது. இப்போ நான் அந்த சைடு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாப்பிட வேண்டியதான். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி, சாப்பிட்லாம்.